Infotech Tally. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து அலைஸ் நேம் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சேலிங்க்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சோ அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எப்படி வந்து அந்த ஸ்டாக் ஐட்டத்தோட சேர்ந்து அலைஸ் நேமும் வந்து எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட்ல வந்து எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் டேபிள் வந்துடுறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு சேல் இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐட்டம் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ நான் வந்து கண்ட்ரோல் P கொடுத்துட்டு ப்ரிவியூ வந்து செக் பண்றேன். சோ ப்ரிவியூ செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நேம் வந்து ஸ்டாக் ஐட்டத்தோட நேம் வந்து நமக்கு வந்திருக்கு. சோ இப்போ இன்கேஸ் வந்து நம்ம அலைஸ் நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபேப்ரிக் அப்படிங்கிற நேம் வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோட் நம்பர் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் நம்பர் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா இங்க F12 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகர் இருக்கும். அந்த கான்ஃபிகர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் டீடைல்ஸ்க்கு கீழே வந்து ஜெனரல் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் அலையாசஸ் ஃபார் நேம் அப்படிங்கிற நேம் இருக்கும். சோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஐட்டத்துக்குமே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ இந்த என்ட்ரி அப்படியே சேவ் பண்ணிடுறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். சோ ப்ரிவியூல வந்துட்டு வெறும் ஒயிட் ஃபேப்ரிக் அப்படின்னு தான் வந்துருக்கு. எனக்கு அந்த அலைஸ் நேமும் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே நேம் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் அலைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ செக் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரிவியூ செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐட்டத்தோடு சேர்ந்து அந்த அலைஸ் நேமும் வந்து உங்களுக்கு வந்துடும். அலைஸ்ல நீங்க நேம் இல்லை நம்பர் எது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.